ரைட். உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கே திருப்பி அனுப்பி தான் வேணாம், அதான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ரைட். கொஞ்சம் கிளியர் பத்தாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேன்னு பாருங்க. ஓகே சார். என்ன கிரேட் சொன்னீங்க? இப்ப 8 அப்படியா? 7. 7. போன முறை 6. சிதம்பரம் எக்ஸாம் போட்டீங்களா? ரைட். ஓகே, அப்ப 2 எக்ஸாமுக்கு தான் உங்களுக்கு படிச்சு தரணும் அப்படியா? ஒலிம்பியாட், சிதம்பரம் 2. எனக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு நேர்கோடு இது எத்தனை பாருங்க? 180. 180. சரி, அப்போ ஒரு மையம் இல்ல ஒரு வட்டம் 360. 360. சரி, இந்த அடையாளம் எப்படி போட்டிருந்தா? 90 பாகை. 90 பாகை. இந்த 360 இருக்கு இல்லையா? இந்த 360 பாகைய அதை சொல்லி தந்தது 2π அப்படின்னு சொல்லணும். 2π ரேடியன் சொல்லணும். என்னன்னு சொல்லலாம்? 2π ரேடியன். ரைட், ரேடியன். இதுல தான் நம்ம நீங்க அமெரிக்காவுல வந்து பாகை தெரியாது, பாகையே கவனிக்க மாட்டாங்க, 2π தான் கவனிப்பாங்க. நீங்க A level எல்லாம் படிக்க போறீங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் போனா இவரை தெரிஞ்சிருக்கணும். 360 பாகைன்னு சொல்றது வந்து 2π ரேடியன். ரைட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இவரை ஞாபகமா வச்சுக்கணும். 2π ரேடியன். அப்ப என்ன சொல்லுங்க, 720 பாகை எத்தனை ரேடியன்? 720 பாகை எத்தனை ரேடியன்? 4π ரேடியன். வெரி குட், 4π ரேடியன். ரைட், ரைட். இதுதான் சர்வதேச அலகு. ஒரு கோணத்தை அளக்கக்கூடிய சர்வதேச அலகு வந்து ரேடியன். பாகை வந்து நம்ம படிக்கிறது ஸ்ரீலங்கா சிலபஸ்ல உள்ளது. உங்களுக்கு சிதம்பரம் எக்ஸாம் லண்டன் சிலபஸ்னால அவங்க பாகையை மென்ஷன் பண்ணதோட 2π மென்ஷன் பண்றது கூட. அவர் சொல்ல 180 பாகை எத்தனை ரேடியன்? 180 பாகை எத்தனை ரேடியன்? 1 ரேடியன். 1 ரேடியன்ல 360 பாகை வந்து 2π ரேடியன். 180 பாகை எத்தனை ரேடியன் கேட்கிறேன். இப்ப நம்ம இது பார்க்க கூட சாதாரணமா இருக்கும், இதை வச்சுதான் பெரிய பெரிய கணக்கெல்லாம் படிக்க போறோம். அதனால இங்க தெளிவா முக்கியம், அதை தெளிவா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பின்னுக்கு. 360 பாகை 2π ரேடியன். அதை நீங்க பாடமாக்கிட்டீங்க, இப்ப உங்க மனசுல பதிஞ்சிருச்சு. அதனாலதான் இதை சொல்லிட்டீங்க. ஓகே, அப்ப 180 பாகை எத்தனை ரேடியன் கேட்கிறேன். ஒரு ரேடியன் சார். ஒரு பைன்னு சொல்லலாம், பை ரேடியன். 180 பாகை வந்து என்னது? பை ரேடியன். அத ஒரு பைன்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா ஒரு பைனா நம்ம சொல்லவே தேவை, பைன்னு மட்டும் சொன்னாவே போதும். அப்ப 90 பாகை சொல்லுங்க, எத்தனை ரேடியன்? 90 பாகை எத்தனை ரேடியன்? தொண்ணூறு பாகை எத்தனை ரேடியன்? 180 சொல்லிட்டீங்க, 360 தெரியும், அப்ப 90. அரை பைன்னு சொல்லலாம், இல்லாட்டி பை பை 2ன்னு சொல்லலாம். அதாவது பையே இதை அலவாசி இதை 2 வித்தியாசம் தானே. நல்லா பாருங்க, தொடர்பை பார்த்துக்கோங்க. 360 பாகைனா 2π, அதை 2ஆல வகுத்தீங்கன்னா பை, அதை 2ஆல வகுத்தீங்கன்னா பை பை 2.
நீ இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? தமிழ். சொல்லுங்க. 45 பாகை எத்தனை ரேடியன்? 45 பாகை எத்தனை ரேடியன்? 4 pi radius. 4 பையா? இல்லே 4 பைங்கிறது தான். 4 பையா பையின் கீழ் போவா? பையின் கீழ் 4. அப்படி தெளிவா சொல்லணும், அப்பதான் எனக்கு விளங்கும். பையின் கீழ் 4 ரேடியன். ரைட். ஓகே, கிளியரா? இதெல்லாம் கிளியரா பாருங்க. இப்ப நான் கேள்வி கேட்க போறேன், நீங்க யோசிக்க போறீங்க. ரைட். 60 பாகை எத்தனை ரேடியன்? 60 பாகை எத்தனை ரேடியன்? பையின் கீழ் 3. வெரி குட், வெரி குட். இதை நீங்க இப்படி செய்யலாம். இப்ப 360 பாகை, 360 பாகை தான் 2 பை ரேடியன். ரைட். அப்ப 60 பாகை வேணும்னா இது 6ஆல பிரிக்கிறீங்க, இதே 6ஆல பிரிக்கிறீங்க. அப்ப இங்க 6ஆல பிரிச்சா என்னன்னு வரப்போகுது? 60 பாகை வரப்போகுது. இங்க 6ஆல பிரிச்சா 5/3 ரேடியன். ஓகே, வெரி குட். சரியா சொல்லிட்டீங்க. இப்படி அது நீங்க என்ன சொல்லுங்க? 30 டிகிரி. X பையின் கீழ் 6. வெரி குட். 5 கீழ் 6 ரேடியன். ஓகே, ரைட். இந்த கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படாது. 120 பாகை. 120. பையின் கீழ் 1. 60 பாகை என்ன? பையின் கீழ் 3. அப்ப 120 பாகை பையின் கீழ் 6. இல்லையா? அது 30 பாகை தானே. பையன் கீழ் 30 பாகை சொல்லிட்டீங்களே. நான் கேட்கிறேன் 120 பாகை எத்தனை ரேடியன் கேட்கிறேன். சத்தனை பாபா, இந்த 60 பாகை 2ஆல பெருக்கினா சத்தனை, இவர் 2ஆல பெருக்கினா சத்தனை, சத்தனை. அதாவது பையன் கீழ் 3 2ஆல பெருக்கினா 120 வரப்போகுது. 60 பாகை 5/3னா அத 2ஆல பெருக்கினா 120 பாகை வரப்போகுது. 2 பையன் கீழ் 3 ரேடியன். ஓகே அன்பு. சிம்பிளா யோசிக்கணும். அடுத்தடுத்த கணக்குகள்ல ஃபுல்லா தேவைப்படும். நான் உங்களுக்கு அதான் முதல்ல ரேடியனை அறிமுகப்படுத்துறேன் நான் முதல் கிளாஸ்ல. ரைட். ஓகே, 150 பாகை எத்தனை ரேடியன்? 150 பாகை எத்தனை ரேடியன்? மூணு எக்ஸ் ரேடியத்தின் கீழ் 9. 3 எக்ஸ் இல்லை. முப்பது பாகைக்கு தெரியும். 150 பாகைக்கு எத்தனை?
3 பை மூன்றா? கீழ் இல்லையே. 30 பாகைக்கு தெரியும், ஆனா அதுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. 5 பாகையின் கீழ் 6. வெரி குட். 5 பையின் கீழ் 6 ரெடி. ரைட். நீ கேட்க மாட்டீங்களா, என்ன பைன்னு சொல்றீங்க, என்ன சார் பை அப்படின்னு. பைய பத்தி கதைச்சோம், எல்லாம் சொல்லிட்டீங்க. பை அப்படின்னா யார் அவரு? அவர் இல்லாம இல்ல எந்த கணக்குமே. பை இன்னொரு கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல இன்னைக்குதான் கேள்விப்பட்டிருக்கீங்க? பைங்கிறதுக்கு ஒரு பெருமானம், ஒரு மாறிலி. பைங்கிறது ஒரு மாறிலி. மாறிலின்னா அதுக்கு ஒரு பெருமானம் ஒண்ணு இருக்கு. ரைட். அது பெருமானம் என்னன்னா 22 கீழ் 7. அது பெருமானம் உண்மையான பெருமானம் இல்ல. ஓலவல் வரைக்கும் கணக்குல பாவிக்கிறதுக்கு ஒரு பெருமானம் ஒண்ணு இருக்கு. அந்த பைக்கான பெருமதி 22 கீழ் 7. தசத்துல சொல்ல போனா 3.14. ஐன்ஸ்டீன் பேர்தே 3ஆம் மாதம் 14ஆம் தேதி. ஐன்ஸ்டீன் தெரியுமா யாருன்னு? ஐன்ஸ்டீன் கேள்விப்பட்டீங்களா? அவரோட பேர்தே தான் 3.14. இந்த முதல் 2 தானம் மட்டும் தான் சரியா வரும் 22 கீழ் 7 போட்டா. மத்தபடி பைக்கு பெருமானம் இருக்கு. ரைட். அந்த பெருமானம் வேற. இது அண்ணளவு பெருமானம். பைக்கான அண்ணளவு பெருமானம் தான் இது. பை எங்க வளைவு இருக்கோ, கோணம் தானே. இப்ப நான் கோணத்தை பத்தி கதைக்கிறனால எங்க வளைவு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பை இல்லாம ஒண்ணுமே செய்யல. ரைட். ஓகே தானே? ரைட். இவ்வளவு விஷயம் கிளியரா இருக்கணும். ரைட். இவ்வளவு விஷயம் கிளியரா இருக்கணும். அடுத்து நான் சொல்ல போற விஷயத்துக்காக இவன் தேவைப்படுவாங்க உங்களுக்கு. ரைட். அப்ப ஓகே, இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட். நோட் பண்ணிருப்பீங்க. ரெக்கார்டிங் அனுப்புவே, அதை பார்த்து அது நீங்க இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், உங்களுக்கு மேலதிகமா படிக்கலாம். ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, பல்கோணி ஒன்றின் அகக்கோணங்களை குறிப்பவை ஏ பி இவ்வளத்தையும் கூட்டினா என்ன? இதெல்லாம் ஒரே புள்ளியில போகுது. ஏ பி சி டி இ எஃப் ஒரு பூமாக்க செஞ்சிருக்கேன்னா ABCDEF எல்லாத்தையும் கூட்டினா என்ன? இதோ பார்ப்போம். நீங்க பாகையிலையும் சொல்லணும், ரேடியன்லயும் சொல்லணும். ரெண்டுமே முக்கியம். ரைட். எனி ஐடியா? யோசிக்கா? படத்தை வரைஞ்சிட்டீங்களா கோப்பில? இங்க பார்த்து சரி வராது, இதை டக்குனு வரையணும். கோப்பில பார்த்து கண்டுபிடிக்க கஷ்டம், வரைஞ்சீங்கன்னா தான் ஐடியா வரும். உங்களோட எக்ஸாம் பேப்பரை அனுப்பி விடுங்க. நீங்க செஞ்ச எக்ஸாம் பேப்பர் அனுப்பி விட்டீங்கன்னா அதை ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஏற்கனவே வச்ச பேப்பர்லாம் எடுங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல. அதை தாண்டி வரணுமே, அப்ப அங்க உள்ள பேப்பர்ஸ் கொஞ்சம் இது பார்ப்போம். இப்ப நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு இதை நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப சொல்லிக் கொடுத்ததுதான். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யோசிப்பீங்க, என்னடா அது இவ்வளவு லேசா சேர் சொல்லி தந்துட்டாரு. நீங்க சொல்லுங்க, முக்கோணி எடுங்க.
ஒரு முக்கோணி இருக்கும். ரைட். இந்த முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன? இதை நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னுக்கு இதை கொஞ்சம் காப்பி. முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன? இது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 180 கூட்டினா எத்தனை பாகையா இருக்கும்? 180 பாகை. வெரி குட். அப்ப இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம், ரைட். இதை நான் வைக்கிறேன் எக்ஸ் ஒய் ஜெட்னு வைக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் 180 பாகை. அது ஓகே தானே? அப்ப என்ன சொல்லுங்க, இது 50 இது 60 இருந்தா இது எத்தனை? 70. 70. ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்னா அதே முக்கோணில இப்படி ஒரு கோடை போடுறேன். ரைட். இத 40 இது 60 இது எக்ஸ்னு வைக்கிறேன். எக்ஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். எக்ஸின் பெருமானம் என்ன? 80 பாகை. 80. எக்ஸ் அந்த பக்கம் இருக்கு. கோணம் நூறு பாகை. வெரி குட். 100 எப்படி கண்டுபிடிச்சீங்க? 180 இருந்து கழிச்சேன். எது? 80 பாகையா? ஏன் 80 கழிச்சீங்க? 80 வந்ததால. எதுல 80 வருது? இந்த இடம், இந்த கோணம். ஓ, ரைட். வெரி குட். ஆனா நீ இதை காணாமலும் காணலாம். இது ரெண்டையும் கூட்டாலும் அது கவனத்தான் வரும். முக்கோணி ஒண்ணு இப்படி ஒரு பக்கம் நீட்டிட்டோம்னா ரைட், இங்க வந்து கோணம் பாருங்க. இது 50 இது 70 இது எத்தனை பாகை? இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமனா வரும். எந்த பக்கம்னாலும் சரி. ஒரேதான் நீங்க போடலாம், இப்படியும் போடலாம். ஆனா ஒரேதான் போட நம்ம பழகணும். இது ரெண்டையும் கூட்டினா இது சமனா வரும். பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகே, கிளியர்? இது எல்லா பக்கமும் சமனா இருக்கு. இந்த கோணம் என்ன? எக்ஸ். எக்ஸ் எத்தனை பாகை? 60. 60. வெரி குட். 60 பாகை. எக்ஸ் எத்தனை? இது 80 பாகை. இது சமன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் இது எத்தனை? 50 பாகை. 50. வெரி குட். ஏன்னா 180னா இங்க 80னா மிச்சம் 100. இது ரெண்டு சமன்னா இதுக்கு நேரா உள்ளது இதுக்கு நேரா உள்ளது சமனா இருக்கும். இது எக்ஸ், அப்ப இது 50. ஓகேயா? அப்படித்தானே சொன்னீங்க? ரைட். அப்ப பாருங்க, இது சமபக்க முக்கோணில ரெண்டு கோணம் சமனா இருக்கும். சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமபக்க முக்கோணில மூணுமே சமனா இருக்கும். இங்க எப்படி ஒரு தேர்வு சொல்லி தந்தேன். போட்டா சரி. ஓகே. வேற கேட்க வேண்டியது இது 90 பாகை. இது எக்ஸ். எக்ஸ் எக்ஸ் எத்தனை பாகை? 45 பாகை. வெரி குட். எக்ஸ் எத்தனை பாகை? சார், அதுல எழுதிருக்க பாகையை சொல்லி விடுங்களே. இது 3x. எக்ஸ் இது 2x. முப்பது பாகை. வெரி குட். 30. ரைட். ஓகே, அப்ப நீங்க போயிட்டோம் புரிஞ்சுக்கலாம் விஷயத்த. பிரச்சனை இல்லை.
கிரேட் 7 தானே எக்ஸல் தானே 40 பாகை இது எக்ஸ் இது ரெண்டு சமன் சொல்லியிருக்கேன் 100 பாகை வெரி குட் 40 இது 40 100 ஓகே இதெல்லாம் எக்ஸாமுக்கு வர்றது அதெல்லாம் பாத்துக்கோங்க இப்ப நான் மத்தெல்லாம் அழிக்கிறேன் நம்மளோட மெயின் ஆளு இவர் தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன் நான் ரைட் ஓகே எங்க கூட்டினா என்னன்னு கேக்குறேன் ஏ பி சி டி இ எஃப் இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன 360 பாகை வெரி குட் எப்படி கண்டுபிடிச்சீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அறுகோணி அது எது அறுகோணி இது அறுகோணி இல்லை இப்படி போட்டா அறுகோணி அறுகோணியே ரெண்டாவது பிரிச்சிங்க ஆனா அறுகோணி இல்ல சம்டைம் இதை நான் சின்னதா போட்டுக்கலாமே இப்ப அறுகோணியா இப்ப அறுகோணி இல்லையே இந்த நீட்டமா போடுறேன் இப்படி போடுறேன் ஏ பி சி டி ரைட் இப்ப அறுகோணியா இல்ல ரைட் இப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒலிம்பியாட் எக்ஸாம்ல அதுதான் இருக்கலாம் நமக்கு என்ன தேவை சோறு சாப்பிடணும் சொல்லி தரவா 360 கண்டுபிடிச்சீங்க தானே அதனால நான் சொல்லி தரேன் ரைட் இது ஒரு முக்கோணி ஆமாவா இது ஒரு முக்கோணி தானே சரியா அவனிங்க நல்லா அவனிங்க இது ஒரு முக்கோணி ஒரு பக்கத்தை நீட்டணும் இதுல ஒரு உண்டாகுது ஒரு புறக்கோணம் இப்ப நான் சொல்லி தந்தேன்னா இல்லையா இந்த கூட பாருங்க இந்த கோடு பாருங்க இந்த கோடை வேணும்னா இப்படி அழிக்கிறேன் இந்த கோடை இப்படி அழிக்கிறேன் ரைட் இப்ப பாருங்க சிடி இந்த கோணம் என்ன அது ரெண்டே கூட சமன்னு சொல்லி தந்தேன்னா இல்லையா அப்ப இதுக்கு இன்னைக்கு என்ன போடலாம் சி சக டின்னு போடலாமா இல்லையா போடலாமா ரைட் அதே மாதிரி இந்த கோணத்தை நீட்டணும் இந்த பக்கத்தை அழிப்போம் இந்த முக்கோணியில ஒரு பக்கத்தை இப்படி நீட்டுறோம் ரைட் நோட் ஒன் போட எழுதி இன்னைக்கு நான் சொல்றது முக்கோணி ஒன்றி ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் நல்லா பார்த்தது ரைட் அத பாடமாக கஷ்டம் ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கிறது லேசம் உங்களுக்கு ரைட் எல்லாத்தையும் பாடமாக போனா அப்ப சரியான சிக்கல் ஆயிடும் ரைட் ரைட் ஆகவே இன்னைக்கு என்ன கோணம்னு சொல்லுங்க பாபு இதுல இருந்து இது வரைக்கும் என்ன நீங்களே சொல்லுங்க
சொல்லுங்க. இந்த முக்கோணியே ஒரு பக்கத்தை நீட்டுறோம், உருவாவது புறக்கோணம். எதுக்கு சமன்? இந்த ரெண்டு கோணத்தை கூட்டு சொல்லுங்க என்னன்னு. EF EF E சக F. ரைட். F னா பெருக்கு பததா. ரைட். இப்ப இந்த முக்கோணி எடுங்க. இந்த முக்கோணி ஒரு பக்கத்தை நீட்டுறோம், இந்த கோடு அழிக்கிறேன், உண்டாவது புறக்கோணம். இது எதுக்கு சமன்? B plus A. A plus B. சமனா இல்லையா? இப்ப இது எல்லாம் எதை சுத்தி இருக்கு? ஒரு மையத்தை சுத்தி எல்லா கோணமும் வந்துருச்சா இல்லையா? வந்துடுச்சு. ஏற்கனவே முதல் படிச்சோமா இல்லையா? ஒரு மையம் வட்டத்தை சுற்றி உள்ள கோணத்தின் கூட்டுத்தொகை என்னன்னு படிச்சோம் நம்ம. 360. ஆக இதுக்கு பதிலா நம்ம என்னன்னு போடலாம்? 360 போட ஏழுமா ஏதாதா? போடணும். விளங்கிச்சா உங்களுக்கு? ஓ. பாப்போம். அடுத்தது இப்ப உள்ள விஷயத்தை வச்சு நீங்க ஒரு கன் மாதிரி யோசிக்கணும். நிறைய விஷயம் இருக்கு, படிக்கிறது இருக்கு, யோசிக்கிறது தான் இருக்கு. முதல்ல உள்ளது இன் பெருமானம் யாரு? சொல்லி பயன்படுத்தினீங்கன்னா சரி. வெரி குட். இங்கேயும் 360 இது நீ கண்டுபிடிக்கிறதுக்கு லேசா இருக்கும். பாருங்க எப்படின்னா ஏபி இவர் என்ன A plus B. இவரு C plus D. F plus E. E plus F. இந்த கோணமெல்லாம் எப்படி விளக்க அழிக்க தேவையில்ல. ரைட். இப்ப இது எப்படி இருக்கு?
முக்கோணி ஒன்ற கோடுகள். முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்கள். ஒரு முக்கோணி எடுத்தோம்னா அந்த முக்கோணியின் எல்லா பக்கத்தையும் நீட்டு வந்தா பாருங்க. எல்லா பல்கோணிக்கும் இருக்கு. உள்ளுக்குள்ளது அகக்கோணம், வெளியில உள்ளது புறக்கோணம். விளங்கிடுச்சு அவங்களுக்கு? எல்லா பல்கோணிக்கு மட்டும் 4 பக்கத்துக்கும் இருக்கு. ஆகவே எந்த ஒரு பல்கோணியா இருந்தாலும் பரவாயில்ல, நோட் பண்ணி எழுதியாங்க. எந்த ஒரு பல்கோணியா இருந்தாலும் சரி, புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. எந்த ஒரு பல்கோணிக்கும் சரி. இதெல்லாம் தியரி. நான் உங்களுக்கு கணக்குல இருந்து தியரியை சொல்லி தரேன். வெற்ற பாடமாக்க எல்லாரும் சொல்லி தரேன். ஓகே, எந்த ஒரு பல்கோணியாவும் இருக்கட்டும், புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஓகே, அதேதான் a plus b plus c plus d e f கொடுத்தோம். முன்னூத்தறுபது பாகை. எப்படி? சரி, நீ சொல்லுங்க, எனக்கு விளங்கிடும். நீ செஞ்சத சொன்னீங்கன்னா எனக்கு விளங்கிடும். இந்த கோணங்களை முக்கோணி கோணம் 6 இருக்கு. A C E A C E இதெல்லாம் ஒரு முக்கோணி. இதெல்லாம் ஒரு முக்கோணி விட்டு அகக்கோணம். அகக்கோணங்கள் எத்தனை பாகை? 180 பாகை. ஒலிம்பியாட பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி செய்றீங்க நம்ம மேல தேவையில்ல, கடைசி ஆன்சர் மட்டும் தான். ஒலிம்பியாட் பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் சரி, நீங்க வெளிநாட்டுல போயிட்டு எக்ஸாம் செஞ்சாலும் ஒலிம்பியாட் ஆன்சர் மட்டும் தான் பார்ப்பாங்க. சிதம்பரம் ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேட்டா, ஒன்று செய்க வரைக்கும் மார்க்ஸ் இருக்கு. ரைட்டா? சிதம்பரம் எக்ஸாம்ல அது ஒண்ணு. நீ முடிஞ்ச அளவு செஞ்சீங்கன்னா அதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. 25 கணக்கு செஞ்சிருக்கீங்களா சிதம்பரம்? ஓகே, அதே மாதிரி B D F ஆகவே 360. ஓகே, வெரி குட். இருக்கு ஏல இருந்து டி வரைக்கும் இருக்கு கூட்டினா
எனக்கு வேணும் A B C D E F G. இங்க வேணும் A B H. சார் முதலாவது கேள்விக்கு 1040 பகை. 1040. முதலாவதுக்கு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அவ்வளவு போவோம், அவ்வளவு வரைக்கும் போவார். நானூத்தி 20 பகை. 420. ஏன்னா 380 நாற்பத்தல் 360. அவருக்கு இவரை கூட்டம் 180. 180 தானே? 180. கூட்டம் எவ்வளவு? 420. 14 ஒன்று பிச்சம் 4 1 5 540 வருது. இந்த சின்ன கூட்டத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு நீ கஷ்டம். அதெல்லாம் டக்குனு முடிஞ்ச அளவு படிச்சு இன்னொரு வீடியோ அந்த வீடியோவை நீங்க அடுத்த கிளாஸ் முழுக்க படிச்சிடணும். ரைட்? இங்க காமிங்க. அடுத்து இங்க எழுநூத்தி 20 பகை. 720. வெரி குட். நாற்பக்கம் 2 இருக்கு. 360 360 கூட்டிங்க சரியில்ல. 360 2 பிரச்சனைன்னா அது இருக்கும். ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு இப்ப தெரியும் கோணம்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் ஒண்ணு. கோணம்னா இதுதான் அப்படின்னு போய் சேர்ந்துருக்கணும் நினைச்சு. அதுக்காக இவ்வளவு கணக்கு போட்டிருக்கேன். என்னதுக்கு இவ்வளவு கணக்கு செஞ்சிருந்தா என்னது? இதெல்லாம் புக்ல இருக்காது. விஷயம் ஒண்ணுதான், புக்ல உள்ள விஷயம் தான் இருக்கும். ரைட்? உங்களுக்கு கோணம் கோணம் அது சம்பந்தமா என்னென்ன கோணம் படிச்சிருக்கீங்க? கோணம் என்னென்ன வகையான கோணம் இருக்கு? செங்கோணம், கூர்கோணம், திரிகோணம், நேர்கோணம், பின்வளைகோணம், நேர்கோணம் சொன்னீங்க. நேர்கோணம். ஓகே, அப்படியான கோணங்கள் இருக்கு. ரைட். இப்ப நான் சொல்லுங்க, இப்ப கடிகாரத்துல நான் இப்போ கேட்கிறேன். இப்ப டைம் வந்து கூட்டவாணி
ஏமோ பரவாயில்ல. 3 மணி என்ன கோணம் அமைக்கணும்? கூர்மானதுதான் எத்தனை பாகை? 90 பாகை. வெரி குட். 6 மணி 90 பாகை செங்கோணம். 6 மணி செங்கோணமா? இல்ல 180 பாகை என்ன கோணம்? நேர்கோணம். நேர்கோணம். அது தேவையில்லை, எத்தனை பாகை தான் வேணும். 9 மணி 9 மணி எத்தனை கோணம்? செங்கோணம். அதாவது கேட்டா கடிகாரம் 12 6 3 இப்படித்தான் கோணம் தான் அமைக்க போகுது. இதுல உள்ள கூர்மானம் தான் 90 செங்கோணம். ஆனா இன்னொரு கோணம் இருக்கு இந்த பக்கம். எத்தனை? 260 பாகை. அது வந்து என்ன கோணம்? பின்வலை கோணம். 9 மணி 9 மணி அளவில் கடிகாரத்தில் 9 மணி காட்டும் போது பெறப்படும் பெரிய கோணம் யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோணம் போடுறீங்க? பின்வலை கோணம். சிறிய கோணம் யாருன்னு கேட்பாங்க. செங்கோணம். பெரிய கோணம் எத்தனை பாகை? 270 பாகை. சிறிய கோணம் எத்தனை பாகை? 90 பாகை. அப்படித்தான் கேட்பாங்க. பெரிய கோணம் சிறிய கோணம் அதுல எல்லாம் இருக்கணும். சின்ன சின்ன விஷயம் தான். ரைட். இப்ப கேட்க போறேன். 4 மணி காட்டும் போது சிறிய கோணத்தின் பெருமானம் யாரு? 4 மணி AM PM பரவாயில்ல. 4 கேள்வி என்ன சார்? கடிகாரத்தில் 4 மணி காட்டுது பாபா. அதுல இடையில் உள்ள சிறிய கோணத்தின் பெருமானம் என்னன்னு கேட்கிறேன். சிறிய கோணம்னு கேட்டா அது பெரிய கோணம். 170 பாகை. 170 அப்ப பெரிய 180 இங்க 170 வர சான்ஸ். 170 நேர்கோட விட சின்னது. இங்க சார் எக்ஸ்ட்ரா தசை என்ன? அதான் இந்த கோணம் என்னன்னு கேக்குறேன் நான். 4 மணி காட்டும் போது என்ன கோணமா இருக்க போகுது? அவ்வளவுதான். சிறிய கோணம் என்ன? கோணம் விரிகோணம். 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 எத்தனை பாகை? கோணம் என்ன அப்படின்னு கேட்டா கோணத்தின் வகை யாதுன்னா தான் அது விரிகோணமா என்னன்னு சொல்லணும். கோணம் யாது இல்லாட்டி கோணத்தின் பெருமானம் யாது அப்படின்னா நீ எத்தனை பாகைன்னு சொல்லணும். 90 பாகை விட அதிகம் தானே? 90 பாகை விட அதிகம். ஓகே. 90 பாகையை விட அதிகம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்வட்டா சொல்லணும் எத்தனை பாகை அப்படின்னு. அது ஒவ்வொரு கல்குலேஷன்ல தான் இருக்கு. கடிகாரம் வரைஞ்சி அழகா பெரிய கடிகாரமும் வரையணும் நீங்க. அப்பதான் அதை கண்டுபிடிக்கலாம். 100 பாகை. 120 பாகை. 120 சொல்றீங்க. எப்படி எப்படி
சொல்லுங்க. அதுல செங்கோணம் 90 பாகை. இது 90. 3 இங்க மிச்ச வந்தா ஓகே. ஒழுங்கா வரையில. அது ஓகே. 90 சரி. சார் 130 பாகை. ரைட், நான் சொல்லவா? நீ நல்லா கவனிச்சுங்க. நீ நல்லா கவனமா இங்க இருக்கணும். போக்கஸ் பண்ணா நல்லா கவனிக்கணும். ரைட், இப்படி பிரிக்கிறேன். இந்த மாதிரி கேப்ல எத்தனை இருக்கு? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த மாதிரி கோடு போடுறேன் கடிகாரத்துல. இந்த கேப், இந்த கோணம் எத்தனை இருக்கும்? 30 பாகை. 30 பாகை. எத்தனை? 12 தானே இருக்கு. இந்த மாதிரி 12 இருக்கு. மொத்தம் 360. 360 12ஆல பிரிச்சோம்னா எத்தனை? 30 பாகை. இந்த கேப் வந்து 30. ஓகேயா? ரைட். அப்ப இதுக்கு 1க்கும் 2க்கும் நடுவுல உள்ள கோணம் என்ன? ஊர்கோணம். ஐயோ, என்ன கோணம்னு கேட்டா நீங்க பாகையை தான் சொல்லணும் பாபா. எத்தனை பாகைன்னு கேக்குறது இல்ல, என்ன கோணம் எத்தனை? ஒண்ணுக்கும் 12க்கும் நடுவல்ல 30 பாகைனா 1க்கும் 2க்கும் 30 பாகை தானே. 30 தானே. அது 90 இருக்கானே. இருக்கா? அப்ப 3க்கும் 4க்கும் எத்தனை பாகை இருக்கும்? 30. இப்ப சொல்லுங்க, 4 மணி எத்தனை பாகை? 120 பாகை. இப்ப கிளியரா? செகண்ட் முள் 360 பாகை சுழலும் போது நிமிட முள் எத்தனை பாகை சுழலும்? செகண்ட் முள் 360 பாகை சுழலும் போது நிமிட முள் எத்தனை பாகை சுழலும்? 30 பாகை. அப்ப செகண்ட் முள் இப்படி ஒரு ரவுண்ட் போனா நிமிட முள் இங்க இருந்து இங்க வந்துருமா? டக்குனு 1ல இருந்து 2க்கு வந்துருமா? நல்லா கேள்வி எழுதுங்க. அதிகாரத்தில் செகண்ட் முள் 360 பாகை சுழலும் போது நிமிட முள் எத்தனை பாகை சுழலும்? கேள்வி எழுதியால் நான் சொன்ன விஷயம் கேள்வி எழுதுங்க. செகண்ட் முள் 360 பாகை சுழலும் போது நிமிட முள் நிமிடம் ஈஸியா சொல்லலாம். நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. யோசிக்கிறது அதாவது
செகண்ட் ஃபுல் 360 பாகைனா 300 செகண்ட் ஃபுல் ஒரு ரவுண்ட் 360 பாகைன்னு சொல்றது ஒரு ரவுண்ட் செகண்ட் ஃபுல் செகண்ட் ஃபுல் 360 பாகைன்னு சொல்றது ஒரு ரவுண்ட் தானே இது செகண்ட் ஃபுல் இல்ல நான் மன்னிட்டேன் நீட்ட சிகப்புல முள்ளு ஒன்று இருக்கும் பாருங்க கடிகாரத்துல நீட்ட முள் மெல்லிசா இருக்கும் அதான் செகண்ட் முள் அது ஒரு ரவுண்ட்ங்கிறது 360 ஒரு நிமிடம் எத்தனை பாயிண்ட் கேட்கிறேன் இது 360 பாகை சுழண்டா இது ஒரு நிமிடம் பாபா ஒரு நிமிடம் எத்தனை பாகை 60 நிமிடம் 360 பாகை 60 நிமிடம் ஒரு அவர் இவர் 360 ஒரு அவர் 60 நிமிடம் ஒரு அவர் அப்ப ஒரு நிமிடம் 60 செகண்ட் ஒரு நிமிடம் மூன்று நிமிடம் 6 பாகை ஏன்னா இவர் 360 பாகை சுழண்டா ஒரு நிமிடம் பாருங்க 360 பாகை தான் 60 நிமிடம் அதாவது இவர் 360 பாகை சுழண்டாருன்னா இந்த நிமிடம் 360 பாகை ஒரு ரவுண்ட் ஒரு அவரை தான் நான் 60 நிமிடம் போட்டிருக்கேன் ஒரு அவர் ஆகவே 60 நிமிடம் தான் 360 பாகை ஒரு நிமிடம்னா 60ஆல பிரிக்கணும் 60ஆல பிரிச்சோம்னா ஒரு நிமிடம் 6 பாகை நல்லா பாத்துக்கணும் ஒரு நிமிடம் சொல்றது 6 பாகை 5 நிமிடம் எத்தனை பாகை ஒரு நிமிடம் 6 பாகை 5 நிமிடம் எத்தனை பாகை 30 பாகை 10 நிமிடம் எத்தனை பாகை 60 பாகை 15 நிமிடம் எத்தனை பாகை 90 பாகை 90 வருதா இப்ப விளங்கிடுச்சா உங்களுக்கு விஷயம் விளங்கிடுச்சா இதுதான் முக்கியமான விஷயம் இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு முக்கியமான இதெல்லாம் தேவைப்படும் இப்ப நான் கேட்கிறேன் நிமிடமுள் 360 பாகை சுழலும் போது மணித்தியாலமுள் எத்தனை பாகை சுழலும் சொல்லுங்க பாபு நிமிடமுள் செகண்ட் முள் இப்படி சுத்தக்குள்ளதா ஒரு நிமிடம் 6 பாகை நிமிடமுள் ஓகே நிமிடமுள் 60 பாகைனா என்ன அர்த்தம் ஒரு அவர் அர்த்தம் அப்ப எத்தனை பாகை மணித்தியாலமுள்னு கேட்கிறேன் நான் எங்க நல்லா யோசிக்க பாபு நிமிடமுள் 360 பாகை போகுது முப்பது பாகை வெரி குட் அதாவது ஒரு அவர் சொல்லி தந்துட்டேன் முதல்ல நிமிடமுள் 360 பாகை சுழண்டா ஒரு அவர்னு சொல்றது 1ல இருந்து 2க்கு போறது 30 பாகை சுழலும் ஓகேயா ஓகே இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு மனசுக்கு மண்டையில போட்டு வச்சுக்கிட்டு நான் சில டைம் தருவேன் அந்த டைமுக்கு கோணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா ரைட் கண்டுபிடிச்சு எனக்கு போட்டீங்கன்னா சரி வாட்ஸ்அப் ரைட் ஓகே தானே 7 மணி 8 மணி
ஒன்பது 30. எங்க பாபு 5 டைம் கொடுத்துருக்கேன். 5 டைமுக்கு இடையில உள்ள கூடு கோணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி.